இன்னைக்கு ட்ரம்ப் அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது யாராச்சும் அமெரிக்கா போனவங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பை பொறுத்தவரை அவர் நாட்டுக்காக செய்கிறார். இன்னைக்கு அமெரிக்காவை பொறுத்த ரிபப்ளிகன் ஓட்டு பேஸே மாறிடுச்சுங்க. ஒயிட் ஓட்டர்ஸ், ஆங்கிரி ஓட்டர்ஸ், ரஸ்ட் பெல்ட்ல இருக்காங்க யூஎஸ்ல, குறிப்பா ஈஸ்ட் கோஸ்ட் பக்கத்துல. மேனுஃபேக்சரிங் அந்த ஊர்ல கிடையாதுங்க, எல்லாம் வெளியே போயிடுச்சு. ஷூவா வியட்நாம், செருப்பா சைனா, டூத் பேஸ்டா சைனா, எதுவுமே அமெரிக்கால கிடையாது. மக்கள் கோவப்படுத்தி என்ன எனக்கு வேலையே இல்லை, டெமோக்ராட்கார் எப்படி பண்ணிட்டான், அதனால ட்ரம்ப் நீ வா, எல்லா வேலையும் உருவாக்கு. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அந்த வாக்காளர்களுக்கு அவர் கடமைப்பட்டிருக்கார். எப்பவுமே ஒரு அரசியல் தலைவரை நம்ம கடுமையான வார்த்தையில் நம்ம பயன்படுத்தக்கூடாது. காரணம் என்னன்னா அவங்க எல்லாமே சூழ்நிலை கைதிகள். இப்ப மோடிஜி அவங்க பாத்தீங்கன்னா வார்த்தை எப்பவே விட்டுருக்கலாம். அது எவ்வளவு கூலா காமா அவரு புரிஞ்சுட்டார். ஓகே, இது உங்க பேஸ், இது உங்க பிரச்சனை, ஃபைன், அதுல இருந்து நீங்க வர்றீங்க, இது ஏன் நாடு, இது என் பிரச்சனை, நான் இங்கிருந்து நான் வர்றேன், ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுவோம். நீங்க எங்களைய பத்தி கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்துனீங்க அப்படிங்கறதுக்காக நான் கடுமையான வார்த்தையை, இட்ஸ் கிளாசிக் கேம் இன் டிப்ளமசி. ஒரு டிப்ளமசியில நேத்து மோடிஜி அவங்க போட்ட ட்வீட் பாருங்க. இவ்வளவு சண்டை போயிருச்சு, எதுவுமே மோடிஜி அவங்க பேசல. ட்ரம்ப் அவங்க 5 நாளைக்கு முன்னாடி ட்வீட் போடுறாரு, இந்தியாவோட எங்களுக்கு ட்ரேட் ஒப்பந்தம் முக்கியம். மோடிஜி திரும்ப ரீட்வீட் பண்ண உடனே, ஆமா ரொம்ப சந்தோஷம் என் அன்பு நண்பர் ட்ரம்ப் அவர்களே, எங்களுக்கும் இந்த ட்ரேடு முக்கியம் தான், செஞ்சிருவோம் அப்படின்னு. நேத்து ட்ரம்ப் அவர்களாகவே மோடிஜிக்கு தொலைபேசியில கூப்பிட்டு உங்களுடைய 75வது பிறந்த நாள் வாழ்த்து நான் சொல்ல வேண்டும் என்று ட்ரம்ப்பே நேற்று கூப்பிடுறேன். நான் ட்ரேடு பண்ணணும். இன்னைக்கு மோடிஜி சொல்றேன் நாங்களும் தயார், ட்ரேடு பண்ணுவோம் வாங்க அப்படின்னு. ஒரு ட்ரம்ப் அவ்வளவு ஈஸியா அசைச்சு பார்க்க முடியாதுங்க, அவ்வளவு ஈஸியா அசைச்சு பார்க்க முடியாது. சைனா தடுமாறிட்டு இருக்காங்க. இப்ப சைனாவுடைய பேச்சுவார்த்தைகள் பாத்தீங்கன்னா ஜெர்மனி, வேறு வேறு மத்திய நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு ட்ரேடு பேச்சுவார்த்தை. அவ்வளவு ஈஸியா, ஏன்னா ட்ரம்போட சீட்டுக்கு அந்த பவருங்க. $32 trillion, இந்தியாவை விட 8 மடங்கு பொருளாதார வலிமை, 6 ஏர்கிராஃப்ட் கேரியர் எங்க வேணாலும் சுத்திக்கிட்டு இருக்கு, பவர்ஃபுல் மிலிட்டரி இன் தி வேர்ல்ட். அவன் சிப்பை ஸ்டாப் பண்ணா அடுத்த நாள் காலையில் செல்போன் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அவங்கிட்ட டெக்னாலஜி இருக்கு, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கம்பெனி இருக்கு, ஏஐ இருக்கு, எல்லாம் வச்சிருக்கான். ஆனாலும் தன்மானத்தை விட்டு கொடுக்காம அமைதியாக மோடி பேசுறத பாருங்க. எல்லாம் சரண்டர். ஜப்பானுடைய பிரதமர் ரிசைன் பண்ணிட்டார் போன வரையும். நேர அக்ரிமெண்ட், ஜப்பான் போகணும், ட்ரம்போட போடும். எப்படி அக்ரிமெண்ட் போட்டாங்க? ஜப்பானுடைய பழைய பிரதமர், ஒன்றும் பிரச்சனை வேண்டாம், நீங்கள் நானும் எல்லாம் ஓகே ரெடி பண்ணிக்கலாம், $800 பில்லியன் அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம், கொஞ்சம் ட்ரேடை கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க. இன்னைக்கு ஜப்பான்ல எப்படியா நீ போய் $800 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படியா சொல்லலாம்? இல்லை பிரச்சனையே ரிசைன் பண்ணிட்டாரு, நீ விட்டுங்கப்பா, அடுத்த பிரதமர் ஒருத்த வாங்க. இந்த ட்ரம்ப்னுடைய ட்ரேடு டேரிஃப்ல உலக அரசியலை மாறிட்டு இருக்கு.